தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் பிரச்சனை ஆகும். உங்க வீட்டு பக்கத்துல பலி கொடுக்கிற ஒரு தெய்வத்தினுடைய கோயில் இருக்குமே, நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரியான ஆபீஸ் அல்லது மிஷினரிஸ் உங்க வீட்டு பக்கத்துல இருக்குமே, பீரங்கி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்குமே, உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் ஸ்கூல் உங்க பக்கத்துல இருக்கும், பூக்கடை இருக்கும், கறிக்கடை இருக்கும், எல்லாம் ஒரு காம்பினேஷன். நீங்க சோ உங்களுக்கு ஏழுக்குடைய புதனே ப்ராப்ளம்ங்கிறதுனால உங்களுடைய அதிக வித்தையே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும். உங்களுடைய ஓவர் நாலேஜ், அந்த நாலேஜை கரெக்டா செலவு பண்ணாததுனால சரியான ஆள்கிட்ட போய் சிக்கியிருந்தா நேரம் நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. நிறைய பேர் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் டிமாண்ட். மத்த 2 நட்சத்திரம் இருக்கு, அவர்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கு உரிய வேலை கிடைக்காது. நீங்க பெரிய யானை, உங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன வேலை பார்க்க விடுவாங்க. அதனால உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாத வரை தனுசு ராசிக்காரர்களால் முன்னுக்கு வர முடியாது. முதல் திருமணம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நடந்திருக்கும். பெரும்பாலும் வேலை பார்க்கிற இடத்துல நடக்கிற எல்லா காதலும் உங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும். வேலை பார்க்கிற இடத்துல நீ கல்யாணம் லவ் பண்ணவே கூடாது. 10 புதனும் அவனே தான். ஒரு கம்பெனி மாறுவீங்க, இன்னொரு கம்பெனி மாறுவீங்க, மாறிக்கிட்டே இருப்பீங்க. தயவுசெய்து ஒரு கம்பெனியா உருப்படியா உட்காருங்க. புதனே பாதகாதிபதி என்பதால் அதிக வித்தை ப்ராப்ளம். எதுவுமே ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? வேஸ்டா தான் போகும். அதனால உங்கள் தரத்திற்கேற்ற பணியை தேடுங்கள் அல்லது கிடைக்கிற வேலையை அனுசரித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? முதல் திருமணம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன கான்டாக்ட் பண்ணோம். அடுத்து உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ வரும்? எது வந்தா உங்களுக்கு நீண்ட ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கும்? இதெல்லாம் நான் சொல்வேன். சந்திப்போம்.